Good afternoon students. இன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் ரெஜிஸ்டர்ஸ் சீரியஸ் அண்ட் பேரலல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதோட கண்டினியூவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 2.10 தட் இஸ் பேஜ் நம்பர். எல்லோரும் உங்கள் புக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 94 பாருங்கள். பேஜ் நம்பர் 94 நீங்கள் பார்க்க சொல்கிறேன்னா ஆல்ரெடி பேஜ் நம்பர் 92ல் அண்ட் 93 ரெசிஸ்டர்ஸ் சீரியஸ் அண்ட் பேரலல் ரெண்டையுமே பார்த்துட்டோம். அதனுடைய எக்ஸாம்பிள் சம்மு 2.8 அண்ட் 2.9 அதுக்குமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 94 பாருங்கள். 94ல் பார்த்தீங்கன்னா 2.10 இருக்கும். 2.10 இந்த 2.10ல் பாருங்கள் சம் பாருங்கள். ஒரு 3 சம்மு தான் இருக்குது. இந்த 3 சம்மை பார்த்துட்டோம்னா த ரெசிஸ்டர் சீரியஸ் அண்ட் பேரலல் ஓவர். அதனால் ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் இந்த 3 சம்மையும் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான சம்மு தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய கான்செப்ட் தான். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த சம்மு ஆல்ரெடி ரிப்பீட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் லாஸ்ட்டு 10 இயர்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 7 to 8 டைம்ஸாவது கேட்டிருப்பாங்க இந்த சம்ஸ் எல்லாமே. அதனால் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வாட் ஐ டோல்டு ஆல் ஆஃப் யூ மஸ்ட்டு கான்சன்ட்ரேட் அண்ட் ஃபாலோ இட். ஓகே, நவ் எக்ஸாம்பிள் 2.10 பாருங்கள். The two resistors when connected in series and parallel, their equivalent resistance are 15 ohm and 56 divided by 15 ohm respectively அப்படின்றான். Find the values of resistance அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறேன்னா when connected in series அப்படின்னு சொல்கிறான் அண்டு parallel என்னது 2 resistors. இப்போ the 2 resistors connected in series and parallel அதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் the value 15 ohm அண்டு 56/15 ohm 2 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ சம் என்ன கேட்குறாங்கன்னா find the individual resistance, find the values of resistance அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த சிம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சார் அப்படின்னா R1 வேல்யூ R2 என்ன அப்படின்னு சொல்லி இந்த சம்மில் கேட்குறாங்க. அப்போ RS வேல்யூ கொடுத்துட்டாங்க, சீரியஸ் கனெக்ஷன் 50 ohm, அது வந்து இந்த சம் வேல்யூ 50 ohm. அதே மாதிரி RP வேல்யூ கொடுத்துட்டாங்க, பேரலல் கனெக்ஷனுடைய ஃபார்முலா, அந்த வந்து 56/15 ohm அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இதை அப்படியே பாருங்கள். பேஜ் நம்பர் 92 செகண்ட் ஹாஃபில் மேலே பாருங்கள். புக்கையும் பாருங்கள், இந்த வீடியோவையும் பாருங்கள். பேஜ் நம்பர் 94ல் பேஜ் நம்பர் 94ல் செகண்ட் ஹாஃபில் மேலே பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் ஃப்ரம் த சொல்யூஷன் பாருங்கள். RS is equal to R1 plus R2 15 ohm சொல்கிறோம். அது என்னது, சீரியஸ் கனெக்ஷனுடைய ஆன்சர். ஓகேங்களா? இப்போ RS is equal to R1 plus R2னா நம்ம கொடுத்துருக்கு கிவன் டேட்டாவில் 15 ohm. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது RP is equal to R1 plus R2 divided by R1 plus R2 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன். இப்போ இது வந்து சீரியஸ் கனெக்ஷனுடைய ஆன்சரு, செகண்ட் ஒன் இஸ் த பேரலல் கனெக்ஷனுடைய ஆன்சர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 and 2 சப்ஸ்டியூட்டிங் ஃபார் R1 plus R2 இன் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 2ல் R1 plus R2ன்ற ஒரு டேர்ம் இருக்குது இல்லையா, R1 plus R2ங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 1ல் R1 plus R2 இருக்குது, தட் இஸ் சீரியஸ் கனெக்ஷனுடைய ஆன்சரு. அந்த R1 plus R2 எங்கே சார் அப்ளை பண்ணுறோம்னா இந்த ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறப்ப எப்படி எழுதலாம், அது R1/R2 divided by 15 is equal to 56 divided by 15 ohm. அதாவது ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லைங்களா, இந்த ஈக்குவேஷன் 2 தான் என்ன பண்ணியிருக்கேன், R1 plus R2 வேல்யூ 15 ohm கண்ணு, அதை வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை.
ஈக்குவேஷன் 2 தான் இங்கே இருக்குது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஈக்குவேஷன் 2 தான் இங்கே இருக்குது. R1 R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2ஓட வேல்யூ 15 தட் இஸ் ஈக்குவல் டு 56/15. இப்போ என்ன பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப்பில் இந்த போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு 15 காமன். ஸோ அந்த 15 கேன்சல் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன வரும்னா R1 R2 ஈக்குவல் டு 15 வரும். இதில் R2 ஈக்குவல் என்ன பண்ணலாம், R2 என்ன பண்ணுங்கள், ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ரிமைனிங் R1 என்ன பண்ணுங்கள், ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் கொண்டா என்ன வரும், டெனாமினேட்டரில் வரும், நியூமினேட்டர்லேருந்து டினாமினேட்டருக்கு வரும். இப்போ R2 ஈக்குவல் டு 56 டிவைட் பை R1 ஓம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ எகைன் என்ன பண்ணுறீங்க, R2 ஈக்குவல் டு 56 டிவைட் பை R1 ஓம். இப்போ R2 இன் ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் ஈக்குவேஷன் 3. இப்போ R2ஓட வேல்யூவை கவனிங்க, R2ஓட வேல்யூவை என்ன சார் பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்னென்னா R1 ப்ளஸ், மேலே பாருங்கள் பேஜ் நம்பர் 94லேயே பாருங்கள், R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு 15 ஓம் இருக்கு இல்லையா, அதில் R2க்கு பதிலாக என்ன பண்ணுறேன், 56/R1 ஓம் அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். அப்போ என்ன வரும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு R1 பதிலாக R1, R2க்கு பதிலாக என்னது 56 டிவைட் பை R1 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 15. அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 15 தான் வந்து என்ன பண்ணியிருக்கு, சரி ஈக்குவேஷன் நம்பர் 1 தான் வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த தட் இஸ் நான் இப்போ அனலைன் பண்ணியிருக்கேன், இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, R1 ப்ளஸ் 56 டிவைட் பை R1 ஈக்குவல் டு 15 இருக்கா, இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், R1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்படி R1ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது வந்து என்ன அப்படின்னா R1 ஸ்கொயர் நம்ம வரும். இது வந்து என்ன வரும், R1 ஸ்கொயர் நம்ம வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டு இந்த 56/R1 இருக்கு இல்லையா, பக்கத்தில் இங்கே ஒரு R1 மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்க, 56 56 டிவைட் பை R1 இன்ட்டு R1 போடுறீங்க அப்படின்னா இந்த R1 கேன்சல் ஆகிடும் சார். அப்போ அங்கே மீதி என்ன இருக்குது அப்படின்னா 56 மட்டும் இருக்கும், 56 இருக்கும். ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்கு இல்லையா, அந்த 15.R1 போடுறீங்க, 15.R1. இப்போ இந்த 15.R1 இந்த பக்கம் வந்தோன்னா -15.R1 வரும். அதுதான் ஒரு என்னது ஃபேக்டரைசேஷன் ஈக்குவேஷன். நமக்கு வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லலாம். நமக்கு என்ன மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னது R1 ஸ்கொயர் ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 50R1 அப்படின்னு வந்துருக்கு. இப்போ என்ன மீனிங்கு, இந்த 15R1 இருக்கு இல்லையா, 15R1 வந்து ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். 15R1 இந்த வேல்யூவை இங்கே கொண்டாந்து என்ன பண்ணிடுறீங்க, எழுதிடுறீங்க. -15R1 வரும். R1 ஸ்கொயர் -15R1 ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 0. இந்த எபோவ் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூஸிங் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் என்ன பண்ணுறேன், நான் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் டிரைவ் பண்ணுறேன். அப்போ 56 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 56 நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் வெயிட், 56 வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 இது பண்ணு 8 × 7. இப்போ 8 7 56 எப்படி வரும் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் போட்டிங்கன்னா என்ன வந்துடும், -8 -7 போடுறீங்க. ஓகேவா, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 56 வந்துடுச்சு. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா R -8 போடலாம். இதை நீங்கள் மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் தான் என்ன பண்ணிட்டேன், நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணி போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா, இங்கே 56 இருக்குதுக்கு என்ன 56 வந்து என்ன பண்ணியிருக்கேன், நம்ம என்ன பண்ணுறோம் 2ஆக டிவைட் பண்ணணும். என்ன ஃபேக்டர், அதாவது கூட்டினா என்ன வரணும், -15ன்னு வரணும். -8 -7 -15. அதே மாதிரி அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா, அதுக்கு அடுத்தது -8 × -7 இதையும் என்ன பண்ணுறீங்க மல்டிப்ளை பண்ணால் -56 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் 56. ஓகேங்களா, ப்ளஸ்ஸு 56. அப்போ அந்த வேல்யூஸ் நம்ம இது பண்ணுறப்ப நம்ம கிடைக்கிற ஆன்சரு என்ன சார் அப்படின்னா R1 = 8 ஓம், R1 = 8 ஓம் அன்றது 7 ஓம் சொல்லலாம். ஓகேவா, இப்போ இந்த R1ஓட வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன், R1ஓட வேல்யூவை 8 ஓம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1. அப்போ 8 + R2 = 15.
இப்போ R2 ஈக்குவல் டு 15 - 8 ஈக்குவல் டு 7 ஓம் அப்படின்றோம். திருப்பி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஆக்சுவலாக வந்து என்னது R2 ஈக்குவல் டு 7 ஓம், தட் இஸ் R1 ஈக்குவல் டு 8 ஓம், R2 ஈக்குவல் டு 7 ஓம் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா R2 ஈக்குவல் டு 8 ஓம் அல்லது R1 ஈக்குவல் டு 7 ஓம். மொத்தத்தில் வந்து என்னது ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஒன் ரெசிஸ்டன்ஸ் R1ஓட வேல்யூ 8ஆகவும் இருக்கலாம் அல்லது 7ஆகவும் இருக்கலாம். இன்னொரு R2 வந்து 8ஆகவும் இருக்கலாம் 7ஆகவும் இருக்கலாம். அப்போ என்ன மீனிங்கு? R1 ஈக்குவல் டு 8 மீன்ஸ் R2 ஈக்குவல் டு 7. R1 ஈக்குவல் டு 7 மீன்ஸ் R2 ஈக்குவல் டு 8. இந்த ஓம்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து யூனிட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். 5 மார்க்கில் கம்பல்சரி சம்மில் எதிர்பார்க்கலாம். 5 மார்க்கில் கம்பல்சரி சம்மில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.11 அப்படின்றோம். எக்ஸாம்பிள் 2.11. இந்த எக்ஸாம்பிள் 2.11ல் கால்குலேட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த A and B given circuit அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் அப்படிங்க, இந்த A and B இந்த ரெண்டு கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு இன்பிட்வீன் இது வந்து ஒரு கனெக்ஷன். அப்புறம் இது வந்து ஒரு கனெக்ஷன். இது மூணுமே A and B. ஓகேவா? இப்போது நம்ம இதில் மேக்ஸில் சரி நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா கால்குலேட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். கால்குலேட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கால்குலேட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிட்வீன் த A and B இன் கிவன் சர்க்யூட் அப்படின்றோம். இப்போ இந்த கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் எப்படி சார் இருக்குது அப்படின்னா பேரலல் கனெக்ஷன் அப்படின்றோம். ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இல்லையா, தம்பி நல்லா கவனிங்க. இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் என்னது பேரலல் கனெக்ஷன். இந்த 4 ஓமும் இங்கே இருக்கக்கூடிய 4 ஓமும் பேரலல் கனெக்ஷன். இந்த 6 ஓமும் இந்த 6 ஓமும் பேரலல் கனெக்ஷன். அப்போ இது வரைக்கும் என்னது ஒரு இதிலேருந்து இது வரைக்கும் என்ன சார்னா ஒரு பேரலல் கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டு வரைக்கும் என்ன சார்னா ஒரு பேரலல் கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டு வரைக்கும் என்ன சார்னா ஒரு பேரலல் கனெக்ஷன். என்ன சொல்கிறேன்னு புரியுதா கண்ணு? இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது வந்து என்னது செகண்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு, இது வந்து தேர்ட் பார்ட். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்டு பார்ட், இது ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறோம், நம்ம பேரலல் கனெக்ஷன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். சொல்யூஷனில் பாருங்கள், பேஜ் நம்பர் 95 பாருங்கள். இன் ஆல் த செக்ஷன்ஸ் தி ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். அன்லைன் பண்ணிக்கிங்க. கனெக்டட் இன் பேரலல் அப்படிங்கிறது அன்லைன் பண்ணிக்க. ஓகேங்களா? அன்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கீழே வாங்க. செக்ஷன் 1 இருக்கா, அதுதான் முதல்ல நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டேன். ஓகேவா? அதில் 1/RP அப்படின்னா என்னென்னு பாருங்கள். 1/RP. இப்போ இது 1/RPன்னா என்ன அர்த்தம்? இது ஃபார்முலா என்ன? 1/RPனா அதாவது எதுக்கு ஃபார்முலா, எதோட ஃபார்முலா சொல்லுவோம் நம்ம? பேரலலுக்கு என்ன சார் ஃபார்முலா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பேரலல் கனெக்ஷன்? பேரலலுக்கு என்ன ஃபார்முலா? பேரலல் கனெக்ஷனாக 1/RP ஈக்குவல் டு 1/R1 + 1/R2. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R1 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் R1ஓட வேல்யூ 2 ஓம், R2ஓட வேல்யூ 2 ஓம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? R1ஓட வேல்யூ R1 ஈக்குவல் டு 2 ஓம் அண்டு R2 ஈக்குவல் டு 2 ஓம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணுறேன், 1/RP1 ஈக்குவல் டு, ஏன் சார் RP1 போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு, அது மாதிரி நான் வச்சுக்கேன். இப்போ 1/2 + 1/2 என்ன வரும்? 2/2ன்னு வரும். மேக்ஸ் மெத்தட், மேக்ஸ் தான் ஆர்டினரி மேக்ஸு. அப்போ 2/2ஓட வேல்யூ 1. இப்போ 1/RP1 ஈக்குவல் டு 1 ஓம். இப்போ 1/RPயை வந்து ரெசிப்ரோக்கில் எழுதணும் அப்படின்னா RP ஈக்குவல் டு என்ன தான் வரும்? 1 ஓம் தான் வரும். ஓகேங்களா? 1 ஓம் தான் வரும். அதுக்கடுத்து செகண்ட் பார்ட்டு. அப்போ அதை 1 ஓமாக மாற்றி என்ன பண்ணிட்டேன், இங்கே என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபஸ்ட்டு சர்க்யூட்டில் ஐ மீன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்தது வந்து என்ன ஆயிடுச்சு, 2 ஓமும் சேர்ந்து 1 ஓமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அது RP1. அதுக்கடுத்து ரெண்டாவது பார்ட்டு வரும். இந்த ரெண்டாவது பார்ட்டில் இருக்கிறது இல்லையா, இந்த 4 ஓமையும் இந்த 4 ஓமையும் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அகைன் 1/RP2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 2ல் இருக்குது பாருங்கள். செக்ஷன் 2 1/4 + 1/4 இருக்கு இல்லையா. இப்போ இந்த 1/4 + 1/4 வந்து 2/4 அப்படின்ட்டு. இப்போ 2/4 மீன்ஸ் என்ன சொல்லலாம், 2 சார் 4 கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் 1/2ன்னு வரும். இப்போ RP2னா என்ன சார்னா செகண்ட் பார்ட்டுன்னு அர்த்தம்.
சரிங்களா? இப்போ ஆர்பி டூவோட வேல்யூ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 ஓம் சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளேஸில் என்ன பண்ணிடுறோம், இதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறேன் 2 ஓம்னு போட்டுறேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு 1 ஓம், செகண்ட் பார்ட்டு 2 ஓம், அதுக்கடுத்து மூணாவது தேர்ட் பார்ட்டு 6 ஓம், அனதர் ஒன் 6 ஓம். இப்போ திருப்பி அகைன் இதே தான், சேம் மெத்தட் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா 1/6 1/6 வரும். அது ஏன் 1/6 1/6 செக்ஷன் 3 இருக்குது பாருங்கள். செக்ஷன் 3ல் 1/6 டிவைட் ப்ளஸ் 1/6 இருக்குது இல்லையா? இப்போ 2/6, அப்போ 1/3 1/3. இப்போ 1/3னா என்ன சார்னா RP3 = 3 ஓம். இப்போ இதுவும் என்ன ஆகிடுச்சு, செக்ஷன் 3. தட் மீன்ஸ் என்னது, இந்த 6 ஓம் இருக்கு இல்லையா, இந்த 6 ஓம் இருக்கிற இந்த பார்ட் என்னவோ மாறிடுச்சுன்னா ஆன்சர் பாருங்கள் 3 ஓமாக மாறிடுச்சு. என்னவோ மாறிடுச்சு 3 ஓம். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் 1/RP தான் கண்டுபிடிப்பீங்க கண்ணே. 1/RP வேல்யூ தான் என்ன பண்ணுவீங்க, கால்குலேட் பண்ணுவீங்க. அதை வந்து என்ன பண்ணணும், ஆர்பியை கால்குலேட் பண்ணணும். அப்படி ஆர்பியை எழுதுகிறப்ப ரெசிப்ரோக்கல் வேல்யூவை எழுதணும். அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஃபைனலாக டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் கனெக்ஷன். இப்போ இதோட வேல்யூ வந்து என்னது 3ன்னு சொல்லிட்டேன். இதோட ஃபைனல் பொசிஷன் தேர்ட் பார்ட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 ஓம் + 2 ஓம் + 3 ஓம். இது வந்து சீரியஸ் கனெக்ஷனாக இப்போ மாறிடுச்சு. இப்போ சீரியஸ் கனெக்ஷனாக மாறிடுச்சு சார். டயக்ராம் எங்கே இருக்குது, புக்கில் பேஜ் நம்பர் 95 மேலே பாருங்கள். புக்கில் பேஜ் நம்பர் 95 மேலே டாப்பில் பாருங்கள், இருக்கா? 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் இருக்கா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் என்னது, சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சீரியஸ் கனெக்ஷனுக்குரிய ஃபார்முலா என்ன, RS = R1 + R2 + R3 அப்படின்னு சொல்கிறோம். சரி, R1 + R2 + R3. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 + 2 + 3 ஓம். தட் இஸ் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 6 ஓம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 2.12 பாருங்கள். இது வந்து ஒரு ரேர் கொஷின் தான். நம்ம இப்போ வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். வீன்ஸ்டோன் பிரிட்ஜ்.